ஹமாம் அப்படின்னு ஒரு சோப்பு வாங்குறீங்கல்ல, அதில் சோப்புன்னே எழுதியிருக்காது, நெசமாக பொய்யான்னு காலையில் வாங்கி பாருங்கள். ஹமாம்னு மட்டும்தான் இருக்கும். ஏன் சோப்புன்னு எழுதாத ஒன்று சோப்புன்னு சொல்லி இந்த நாட்டில் விற்க வச்சவன் எவன்? அதை தடுக்கணுமா வேண்டாமா? இப்படி எத்தனை பொருள்கள் இந்த நாட்டில் விற்கிது? 273 பொருள்கள் உலக நாடுகளால் தடை செய்யப்பட்டது அத்தனையும் இந்தியா தமிழ்நாட்டில் பகிரங்கமாக விற்கிது. அதை சாப்பிட்டு நோய் பெருக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அறிவியல் சிறந்த முன்னோர்களை, பெரியோர்களை, தாய்மார்களை சிந்தித்து பாருங்கள். நாளைய தலைமுறைக்கு 3 வயசு பிள்ளைக்கு சக்கரை நோய் இருக்குது, சாக போகிற ஆளுக்கும் சக்கரை நோய் இருக்குது. கடைசியாக சிறுநீரகம் கெடுது. சிறுநீரகம்னா என்ன மச்சான்? தெரியுமா? தெரியாதா? சிறுநீரகம்னா தெரியாதுன்னு சொல்லலாம் ஐயா. சிறுநீரகம்னு கேட்டேன், சிறுநீர்னு கேட்கல. நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? சிறுநீர்னா தான் மூத்தரம், சிறுநீரகம்னா என்ன அப்படி சொல்லணும்ல. என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? அப்போ கிட்னிங்கிற சிறுநீரகம் கெட்டு போனா இன்னைக்கு டயாலிஸ் மருத்துவ முறை வந்துருச்சு. ரத்தத்தை சுத்தப்படுத்தி ஏற்ற சொல்கிறேன். அது எவ்வளோ பெரிய ஆபத்து. டயாலிஸ் மருத்துவ முறைக்கு உடம்பு மாறிட்டாலே அதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாதுன்னு மருத்துவத்துறை அறிவிக்குது. அப்படி காப்பாற்ற முடியாத அளவுக்கு நோய் வந்து நம்ம உடல் உறுப்புகளை இழந்து சிறு வயசுலேயே இந்த நிலைமைக்கு ஆளாகிறோமே. எங்கே இருக்குது சிக்கல்னு யோசிச்சலாம். நம்ம நாடு ஆன்மீக பூமி, சித்தர் பூமி, 18 சித்தர்கள் பிறந்த நாடு. சித்த மருத்துவம்னு ஒரு மருத்துவம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த சித்த மருத்துவத்தில் அழகான மூலிகை மருத்துவம் இருக்குது. மூக்குரட்டை கீரைன்னு ஒரு மூக்குரட்டை இலை இருக்குது. மூக்குரட்டை இலை கிட்னியை சரி செய்யும். டயாலிஸுக்கு போனவரை கூட காப்பாற்றி வச்சிருக்கு. தெரியாமல் பல உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கு இந்த நாட்டில். ஒன்றும் வேண்டாம், என்னமோ பேசிக்கிட்டீங்களே, என்ன சொன்னான்னு கேட்டால் என்ன சொல்கிறான்? ஆமாம் சொன்னேன், சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. சொரக்காய் சாப்பிட்டா உப்பு இல்லை, சொரக்காய்க்கு உப்பு இல்லை. நம்ம சாப்பிட்டா நமக்கு உப்பு இல்லை. சொரக்காய் சாப்பிட்டா உடலில் இருக்க உப்பு குறைஞ்சிட்டா உடல் உறுப்புகள் பாதுகாக்கப்படுது. ஆனால் சொரக்காய் வீதியில் கிடக்கு. சொரக்காய் எப்படி இருந்துச்சு? குண்டு சட்டி மாதிரி, கோழி கழுத்து மாதிரி இருந்துச்சு சொரக்காய். இன்னைக்கு சொரக்காய் புடலங்காய் மாதிரி வந்துருச்சு. புடலங்காய் சொரக்காய் மாதிரி மாறிடுச்சு. எவ்வளவு பெரிய ஆபத்தான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை என் தாய்மார்கள் சிந்தியுங்கள். 7200 மணி நேரம் கருவில் சுமக்கிற குழந்தையை நாளைக்கு எப்படி வாழ வைக்கிற? வயிற்றில் இருக்கும்போதே சக்கரை நோய் வருது. எவ்வளவு பெரிய ஆபத்து. இதை தடுக்க யாருக்கு வழி இருக்கா? என்ன காரணம்? எங்கே இருக்குது நஞ்சில்லாத உணவு? சுகாதாரத்துறை இன்னமும் பேருந்து நிலையத்தில் உட்கார்ந்தா கொசுக்கடி தாங்கலை. அப்போ சுகாதாரத்துறைன்னு இந்த நாடு முழுவதும் வச்சுருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் கொசுவை ஒழிக்க முடியல. அப்புறம் என்ன சுகாதாரத்துறை? மனசாட்சியோடு சிந்திச்சு பாருங்க. கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எப்போதுமே உண்மை கசக்கத்தான் செய்யும். ஆனால் உண்மையை யாராலையும் தடுக்க முடியாது. மருத்துவ முறை, ஒரு பொண்ணு மாசமாக இருக்கிற வழியால் துடிக்கிறா. துடிச்ச உடனே கணவனும் பெற்ற தாயும் பதவிப்பா, என் பிள்ளை துடிக்கிறாளே, மருத்துவரை ஏதாவது வழி பண்ணுங்க. அம்மா இன்னும் 2 மணி நேரம் ஆகும், தானா சுயப்பிரசவம் ஆகும், கவலைப்படாத, பொறுமையாக இருந்தால் தாங்காது. ஏன்னா வழி தாங்க முடியலையே, வழி தாங்க முடியும். ஐயா ஏதாவது பண்ணணுமே, அப்போனா கிழிச்சு தான் எடுக்கணும். நெருக்கடியை உண்டு பண்ணுறானே. பிள்ளைய வெளியில் எடுக்க கிழிச்சா வலிக்கும்னு தெரியும், குடல் அறுபடும். ஆனாலும் நன்மைக்காக செய்துதான் ஆக வேண்டும். அதனாலே உண்மை கசக்கத்தான் செய்யும். நோய் தீரணும்னா மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கை சிறக்கும். நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்கலாம் என்ற அன்போடு அன்பு ராகினிப்பட்டி அன்பு அவர்கள் ரூபாய் 101 வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அன்னார் அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். நான் கவலைப்படுறது உங்களுக்காக இல்லை. நாளைய தலைமுறை சின்ன குழந்தைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்ன ஆகும் என்ற தொலைநோக்கு திட்டத்தோடு சிந்தித்து பாருங்கள். வாழ்க்கை இன்றும் சிறக்கும். உலக மகளிர் தினம் ஏன் கொண்டாடணும்? உலக மகளிர் தினம் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? உலக மகளிர் தினம் எப்படி உருவானது? 1700களிலே அமெரிக்காவில் அதிகமாக பெண்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் வேலை பார்த்தா 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 16 மணி நேரம் வேலை பார்த்தார்களாம். 16 மணி நேரம் பெண்கள் வேலை பார்த்து அந்த வேலை பார்த்த சம்பளம் கேட்க போனால் இந்த ஆணாதிக்க திமிரு எங்களோட ஒரு நாள் படுக்கையை பகிர்ந்து கொண்டால் சம்பளம் தர்றேன்னு நாங்களாம். படிச்சிங்கன்னா ரத்தம் கொதிக்கணும். உலக மகளிர் தினம் சும்மா வந்துடல, நம்ம ஒவ்வொரு தினத்தையும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி வந்துச்சுன்னு ஒவ்வொன்றையும் படித்து பாருங்கள். எவ்வளோ பேருடைய உயிர் தியாகம் அதுக்குள்ளே இருக்குன்னு. நம்ம இப்போ என்ன திருவிழான்னா குடியும் கும்மாளமும் சாப்பாடும் தான் முக்கியமாக தெரியுது. ஆனால் அப்படிப்பட்ட பெண்கள் வேலை பார்த்து 16 மணி நேரம் வேலைக்கு சம்பளம் கேட்க போனால் எங்களோட படுக்கணும்னு சொல்லிட்டு எப்படி பாருங்க பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய கொடுமை. அதை எதிர்த்து போராடி வெற்றி கண்ட நாள் தான் உலக மகளிர் தினம் முதலாவதாக அமெரிக்காவில். இப்போ மகளிர் தினத்தை பெற்று விட்டார்கள் பெண்கள். ஆனால் கொடுத்த முதலாளிக்கு வலிக்கும்ல, பொம்பளையை சேர்ந்து இப்படி பண்ணிவிட்டாளுகளே. எப்படியா இந்த பழி வாங்குற உணர்ச்சி எப்படி இருக்கு பாருங்க. வேலை பார்த்த கட்டடத்தில் தீ வச்சுட்டாங்க படுவாவிகள். 257 பேர் இறந்து போனாங்க தெரியுமா? இன்னைக்கு நீங்கள் இன்னொரு வரலாறு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் முளைவரி சட்டம், மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு நம்ம தமிழ்நாடு. எத்தனை பேருக்கு தெரியும்
சொல்லிக் கொடுக்கணுமா வேண்டாமா எப்படி இருந்திருக்குன்னு? நம்ம கன்னியாகுமரி பக்கம் மார்த்தாண்டம் கேரளா ஒட்டி மன்னராட்சி காலத்திலே பெண்கள் ரவிக்க போடக்கூடாது, மாறாப்பு அணியக்கூடாது, வெறுமனே வரணும், மார்பகத்துக்கு தகுந்த வரி போட்ட நாடு இந்த நாடு. கொஞ்சமாவது சிந்தனை இருக்கிறதா? எப்படியெல்லாம் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி நம் வாழ்கிறோம், இதற்கு முன்னோர்கள் என்ன பாடுபட்டார்கள் வேணும். ஒரு பொண்ணு நினைச்சா இருந்தா தானடா வரி போடுவீங்கன்னு கொதித்து எழுந்தால் தியாக செம்மல் தன் மார்பகத்தை அறுத்தவங்க மூசியில வீசிட்டு செத்து போனா அவ பேர் தான் நாஞ்சலி என்ற பெண். இன்னைக்கு மார்த்தாண்டத்தில் சிலை இருக்கு. அன்னைக்கு இருந்த ஆங்கிலேய பெண்மணி நீ இப்படி வெறுமனே பொம்பளையை தெரியக்கூடாது, ரவுக்க போடணும், மாறாப்பு போடணும்னு சொல்லி கொடுத்தா. தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? உலக சவுடால் பேசுகிற நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு டீ கடையில் உட்காந்துக்கிட்டு என்ன நடக்குது இந்த நாட்டில், என்னென்ன நடந்திருக்கு இந்த நாட்டில், இனிமே என்ன நடக்க போகுது, 50 ஆண்டு கால தொலைநோக்கு திட்டம் ஏதாவது இருக்கான்னா பசப்பான வார்த்தைகள். எங்கே போய் சொல்கிறது, எங்கே போய் சொல்கிறது? எவ்வளோ கொடுமை. நீங்கள் நல்லா யோசிங்க. காலில் விரலில் புண்ணு வந்துச்சுன்னா விரலை வெட்ட சொல்லுது ஆங்கில மருத்துவம். அதுக்கு மேலே புண்ணு வந்துச்சுன்னா கணுக்காலோட வெட்டுறாங்கிறேன் ஆஸ்பத்திரிக்கு போனால். அதுக்கு மேலே புண்ணு வந்துச்சுன்னா தொடையோட வெட்டி எடுத்துட்றேன். அப்புறம் கடைசியாக என்ன ஆகுது? தலைவலிக்கு மாத்திரை போட்டால் 1 மணி நேரத்தில் நிற்கிது, வயிற்று வலிக்கு மாத்திரை போட்டால் 2 மணி நேரத்தில் நிற்கிது, காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டால் 1 வாரத்தில் கூட போயிடுது. ஆனால் வீணாக போன இந்த சக்கரை நோயை எவன் கண்டுபிடிச்சான் தெரியல, எந்த மாத்திரை போட்டாலும் நிற்கலை. என்ன சொல்கிறேன்? மருத்துவமனைக்கு போனால் காலம் பூரா சாப்பிடு, சோறு திங்கிறியோ இல்லையோ மாத்திரையை தவறாமல் தின்னு சாகிற வரைக்கும் நீங்கள் சொல்கிறாங்கன்னா என்னையா அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஏன் நமக்கு தோணலை? என்ன அர்த்தம் தெரியுமா? என் மக்கள் நல்லாவும் இருக்கக்கூடாது, செத்து போயிடவும் கூடாது. இந்த மக்கள் நல்லா இருந்தால் அவங்களுக்கு வருமானம் இல்லை, செத்து போனாலும் வருமானம் இல்லை. அப்போ எப்படி இருக்கணும்? எல்லாம் நோயாளிகளாகவே இருக்கணும். அப்படி நோயாளிகளாகவே இருந்தால்தான் பகிரங்கமாக மருந்து மாத்திரையே விற்கலாம். அப்படி விற்றாத்தான் தயார் பண்ணுற குடும்பம் நல்லா இருக்கும். யாரை கொண்டு விட்டு யார் நல்லா இருக்கிறது? என்ன நடக்குது இந்த நாட்டில்? இங்கே நல்லதுக்கு கூட்டம் கூடாது, கெட்டதுக்கு கூட்டம் கூடும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம், கூட்டம் கூடுதில்ல. நல்லதை சொல்லும்போது கேட்க நமக்கு காது வலிக்கும், ஆனால் கெட்டதுன்னா போய் பல்லழிச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். என்ன சிந்தனை, என்ன செயல்பாடு, எவ்வளவு பெரிய வீரமும் அறிவும் எவ்வளவு இருக்கு இந்த நாட்டில், எவ்வளவு வரலாற்று சான்றுகளுக்கு அப்படியெல்லாம் இடம் இருக்கிற போது ஏன் இப்படி இந்த தமிழ் சமூகம் மாறியது என்பதுதான். ஆலோலம் சோ என்று முருகனை அடைய வேண்டும் என்ற காரணத்தினாலே வள்ளி எங்கள் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றார். 5:30 ஓ